Hello students, you are watching Integral Coaching Point. Example 1.23 De Morgan's law for set difference. ஸோ எப்பவுமே இந்த லா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எழுதிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி யூனியன் சி, இல்லை அப்படின்னா ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் சின்னு சொல்லலாம். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏவை ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டு கூடயும் நம்ம சேர்த்து எழுத போகிறோம். ஸோ இந்த ஏவும் பியும் சேர்ந்து நமக்கு ஏ மைனஸ் பின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த யூனியன் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த பக்கம் வரும்போது இன்டர்செக்ஷனாக மாறும். நெக்ஸ்ட்டு இந்த ஏவும் சியும் சேர்ந்து நமக்கு ஏ மைனஸ் சின்னு கிடைக்கும். ஸோ இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி யூனியன் சின்னு இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. இப்போது இது ரெண்டும் நம்ம ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி யூனியன் சி. ஸோ எப்பவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ ப்ராக்கெட்டில் இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி யூனியன் சி. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏ பி சி 3 எலிமெண்ட் இருக்கிறதுனால 3 செட் இருக்கிற மாதிரி நம்ம வென் டயக்ராம் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். ஸோ ஏ பி சி. ஸோ ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி யூனியன் சி. ஸோ அப்போது யூனியன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருக்கிறது. அப்போது பியும் சியும் நம்ம சேர்ந்து ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். இதுதான் பி யூனியன் சி. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி யூனியன் சி. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி யூனியன் சி இருக்கா, அப்போது பி யூனியன் சியை நம்ம மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிவிட்டு ஏவை மட்டும் நம்ம ஷேட் பண்ணணும். ஸோ பி யூனியன் சின்றது இந்த ரெட் கலர் போர்ஷன் இருக்குது, இதுதான் பி யூனியன் சி. ஸோ இதை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஏ என்ன இருக்கோ அதை நம்ம ஷேட் பண்ணணும். ஸோ பி யூனியன் சியை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் இருக்கிற போர்ஷன் தான் ஏ. ஸோ இதுதான் ஏ மைனஸ் பி யூனியன் சி. இப்போது நெக்ஸ்ட் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. இப்போது ஏ மைனஸ் பி ஃபஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இப்போ இங்கே நம்ம என்ன பார்த்தோம், ஏ மைனஸ் பி யூனியன் சினா நம்ம பி யூனியன் சியை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஏ என்ன இருக்கோ அதை நம்ம ஷேட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஏ மைனஸ் பின்னா பியை நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு ஏவை பேலன்ஸ் ஏ என்ன இருக்கோ அதை நம்ம ஷேட் பண்ணணும். ஸோ அப்போ பின்ற செட் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வரவே கூடாது. இங்கே எப்படி பி மைனஸ் சி வராமல் பேலன்ஸ் ஏ மட்டும் நம்ம ஷேட் பண்ணணுமோ அதுமாரி இங்கே பின்ற செட்டு வராமல் பேலன்ஸ் ஏ மட்டும் நம்ம ஷேட் பண்ணணும். அப்போது இந்த எல்லோ போர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் பி. ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஷேட் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் சி. ஸோ ஏ மைனஸ் பியில் எப்படி பியை மைனஸ் பண்ணமோ அதேமாதிரி ஏ மைனஸ் சியில் சியை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஏ என்ன இருக்கோ அதை நம்ம ஷேட் பண்ணணும். ஸோ சின்றது ஸோ இந்த சின்ற செட்டு சுத்தமாக வரக்கூடாது. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன்றது ஸோ இந்த க்ரீன் கலர் போர்ஷன் தான் பேலன்ஸ் ஏ. ஸோ சி வந்து வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. இப்போது இன்டர்செக்ஷன் என்னது, காமன். அப்போது ஏ மைனஸ் பிக்கும் ஏ மைனஸ் சிக்கும் காமனாக எந்தெந்த இடம்லாம் ஷேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஏ மைனஸ் பியில் இங்கே எல்லோ கலர் பிளிங்க் ஆகுதா. ஸோ இங்கே ஏ மைனஸ் சியில் அந்த இடத்துல பாருங்கள் ஷேட் ஆகலை. ஸோ அப்போது இந்த 2 இடமும் காமன் கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏ மைனஸ் சியில் இந்த இடத்துல ஷேட் ஆகியிருக்கு, இங்கே ஏ மைனஸ் பியில் இந்த இடத்துல ஷேட் ஆகலை. அப்போது இது 2 இடமும் காமன் கிடையாது. அப்போது இந்த பிளிங்க் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 2 இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்கிறது. ஸோ அப்போது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இதுவும் காமனாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்போது LHS ஈக்குவல் டு RHS.
இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.